ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் கெட்டப்பெல்லாம் ரிவியூல் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஓம்காரா வந்து என்னை ரொம்ப நம்புகிறாரு. ஸோ நான் வந்து என்னை பற்றியும் உண்மையை அவர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. நமக்கு காமிக்கிறாங்க, ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து கம்மல் எல்லாத்தையும் மாட்டுறாங்க. மாட்டிட்டு ஓம்காரா நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்துகிறாங்க. பழைய பழைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்களா, சுல்புல் நான் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும், கௌரி சர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆன சீனு எல்லாமே இவங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஞாபகம் வந்ததுக்கப்புறம் நான் இப்போவே போகிறேன், ஓம்காரட்ட உண்மையை சொல்கிறேன், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சுல்புல் அப்படிங்கிறது நான் இல்லை அப்படின்னு நான் ஓம்காரட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி நடந்து வந்ததுக்கப்புறம் கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ரூமில் வந்து கடவுளை ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்கன்னா உண்மையை சொல்ல போகிறேன், எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு கதவை திறந்துட்டு கண்ணை மூடிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்தமாரி நான் சுல்புல் இல்லை, கௌரி, நான் அங்கேருந்து வந்திருக்கேன். ஆனால் உங்களை வந்து வேவ் பார்க்குறதுக்குலாம் நான் வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்புறம் கண்ணை மூடிட்டு ஓம்காரா சார் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ரூமில் யாருமே இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க, கடவுளே இதெல்லாம் வேஸ்ட்டாக நான் கஷ்டப்பட்டு தைரியத்தை வரைச்சிட்டு வந்தேனே அப்படின்னு. இங்கே நம்ம ஸ்வட்லானா காட்டுறாங்க. ஸ்வட்லானா கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு அந்த டாக்டருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை என்ன நினச்சிட்டு இருப்பான், அன்னைக்கு அவனை சுவாலியை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோவும் கேட்டுருதான் அந்த ஜன்னல்ல இருந்து. அப்படி கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. அம்மா வந்து ஹீரோயினை பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம், "நீ என்னம்மா நான் உன்னை கூப்பிட்டுருந்தேனே, நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னம்மா எப்போ கூப்பிட்டுருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. இந்த மாரி நைட்டு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஓம்காராக்காக நான் பூஜை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ உங்கள தான் நாங்க கூப்பிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வராங்க. பட் ஃபோன் அடிச்சிருது. ஃபோனில் யாருன்னு பார்த்தா ஓம்காரா. ஓம்காரா அதாவது இவங்க முன்னாடி ஓம்காராட்ட வந்து சொல்ல முடியாது தானே, பாய்ஸ் வாய்ஸில் பேச முடியாது. அதனால இக்னோர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்வட்லானா வந்து அந்த அந்த கண்ணாடியில் பார்க்குறா. ஸோ பார்த்துட்டு காரில் ஏறிட்டா. இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது ஓம்காராக்கு அம்மானா எனக்கும் அம்மா தானே, உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு இருக்கவும், கடவுளோட அனுகிரகம் உனக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஓம்காரா ஃபோன் அட்டன் பண்ணி, இந்த மாதிரி என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஸ்வட்லானா வந்து டாக்டரை பார்க்க போகிறா, ஸோ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும், 5 மினிட்ஸ் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓடி வராங்க. வந்துட்டு, நீ என்ன பொண்ணாடா, எவ்வளோ லேட்டாக கிளம்பி வர, சரி வா சீக்கிரம் வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரில் ஏறிடுறாங்க. அப்படி ஏறினதுக்கப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க, பெட்ரோல் ஃபுல்லாக லீக் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்வட்லானா இருக்கா அதுக்கு பின்னாடி. சரியான ஷாக்கு. இவ எங்கே தான் விட்டு வைக்கிறா, எப்படினாலும் வந்துடுறாளன்னு. அப்புறம் அந்த ஸ்வட்லானா வந்து, நீ இப்படி என்ன வேவ் பார்க்குறேங்கிறது தான் எனக்கு தெரியுமே, நான் பார்க்குற கண்ணாடியிலே உன்னோட ஃபேஸை பார்த்துட்டேன். சரி பரவாயில்ல, நீ போய் தனியா தேடு டாக்டர அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த சைட்லேருந்து முடிக்கிறா. அப்புறம் இவர் வந்துட்டுருக்காரு கார்ல. ஸோ கார்லேருந்து டீசல் ஃபுல்லா லீக் ஆயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஸ்வட்லானா வந்து அவருக்கு பின்னாடி வந்துட்டுருக்கா. முன்னாடி போனவன் எப்படி பின்னாடி வந்தான்னு தெரில. அப்புறம் டாக்டர் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது, "அந்த ரோபோட் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ரோபோட் தான் ஸ்வட்லானாவோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனு. ஸோ அது இப்போ தொலைஞ்சிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்ட்ட இருக்கிற ப்ரூஃப் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்மளுக்கு கார்ல காட்டுறாங்க. கார்ல 2 பேருமே அதாவது நம்ம ஓம்காரா இருக்கார்ல, ஓம்காரா பேசிட்டே வராரு. "என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இன்னைக்கு சேடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. அப்படி பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில கட்டத்துக்கு மேல வண்டி போகல. ஸோ இறங்கி, இது என்ன வண்டி என்னாச்சு? டீசல் எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஓபராய் மேன்ஷனோட ஒரு ரூல்ஸு. அப்போ வந்து யாரும் டீசல் ஃபில் பண்ணி வைக்காம இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. டீசல் எல்லாம் கீழ கொட்டி கிடக்கிறத பார்த்துட்டு, "ஓ ஷட்" அப்படின்றாங்க. அப்புறம் டாக்டர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு கவர்க்குள்ள போட்டு வச்சு ஓம்காரான்னு எழுதி வைக்கிறான். அப்படி எழுதி வச்சதுக்கப்புறம் இங்க காட்டுறாங்க. அங்க ஸ்வட்லானாவும் வந்துட்டா. இங்க காட்டுறாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வண்டி நமக்கு வந்துரணும், நம்ம டாக்டர பார்க்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வருது. லாரியில வந்து, "நீங்க இந்த மாரி எங்கேயோ போணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா போணும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவ 2 பேரும் காமிக்கிறாங்க டாக்டர் ஸ்வட்லானா. ஸ்வட்லானா வந்து சொல்றா, "என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க யார்ட்டயும் குடுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் இங்கேருந்து போயிடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. இங்க கார்ல காமிக்கவும், இவங்க 2 பேரும் ஏறியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோயின் விழ்ற மாரி போறாங்க. ஹீரோ புடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, அந்த வெஹிக்கிள் எல்லாம் போட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க.
அப்படி விளையாண்டுட்டு இருந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம டாக்டரையும் அந்த ஸ்வட்லானாவையும் தான் காமிக்கிறாங்க. ஸ்வட்லானா என்ன பண்ணுறா அப்படின்னா, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் க்ரைம் வந்து எப்போவுமே க்ரைம் தான், அது இந்த க்ரைம் வந்து ஒரிஜினல் ஆகாது தானே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நானும் இப்போ சின்ன க்ரைம் பண்ண வேண்டியது இருக்கும் டாக்டர், எனக்கு க்ரைம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி இவரும் டாக்டரும் சரி நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட இன்ஃபர்மேஷனை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், சரியா ஓகேவா, நான் எதுவும் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஸ்வட்லானா வந்து ஒரு அந்த கவர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம டாக்டர் வந்து தள்ளி வச்சிருப்பாரு, அதை பார்த்துட்டா. சரி டாக்டர் நான் கிளம்புறேன், கொஞ்சம் உங்கள் கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிடுறா அப்படின்னா கையை முறுக்கிடுறா. இவ சரியான சைக்கோவாக இருப்பா போல, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரிசப்ஷன் லிஸ்ட்டில் போய் டாக்டர் ரூம் எது அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் கத்தியை வச்சுட்டு நிற்கிறா, வாயும் பொத்திட்டுருக்கிறா. அப்புறம் இவர் வந்து ஓம்காரா அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. ஸோ வெளியில் போய் பார்த்துட்ருக்கா, இந்தமாரி இவங்க வாராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த கெமிக்கலில் கையை முக்கி என்னமோ எழுதிட்டுருக்கிறாரு. ஸோ இது அவளுக்கு தெரியல. ஆஸ் யூஷுவல் கத்தியை வச்சு குத்த போகிறா. அப்படி குத்த போகும்போது இங்கே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன தோணுது, அவங்க பார்த்துட்டாங்களா அப்படின்னு தோன்ற பட்சத்தில் இவங்க பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்கா. நீ இந்த தடவைக்கு தோத்துட்ட ஓம்காரா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா பைத்தியம். அதுக்கப்புறம் இவங்க வந்து டாக்டர்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ யாருமே இல்லை. கோவத்தில் ஒரு டேபிளை தள்ளி விடவும் நம்ம ஹீரோயின் அதில் நடந்து வந்துட்டுருப்பாங்கல்ல, ஸோ அதில் இடித்து வந்து விழுந்து லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி ஆஃப் பண்ணும்போது அந்த சைடில் ஒன்று ரெஃப்ளெக்ட் ஆகுது. மறுபடியும் லைட்டை போட்டோன்னே அந்த சைடில் அது இல்லை அந்த கெமிக்கல். உடனே ஆஃப் பண்ணி போட்டு பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னது இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, லைட்டை போட்டால் இது இல்லையே, அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா டாக்டர் ஏதோ ஒரு கெமிக்கல் வச்சுருப்பாரு தானே, அந்த கெமிக்கலோட ரெஃப்ளெக்ஷனாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஃப்ளாஷ் கட்டில் அதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கா டாக்டர் தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வேஷம் மாதிரி போட்டுட்ருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க. அப்படி வரும்போது இவன் வந்து என்ன பண்ணிடுறா அப்படின்னா அவங்கள கிராஸ் பண்ணி தானே போகணும். ஸோ கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஏமா அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம்காரா சொல்லிடுறாரு. நீ டாக்டர் டேனியை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் இந்த சைடு வந்துட்டுருக்காங்களா. ஸோ அதை திரும்பி பார்த்துட்டு இது என்ன நினச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது, இன்னும் 5 நிமிஷத்தில் இவனே பரலோகம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நான் லிஃப்ட்டை கையை வச்சு தள்ளிட்டு உள்ளே வந்துடுறாங்க 2 பேரும். இப்படி வந்ததுக்கப்புறம் இவன் வந்து சரி உங்கள் 2 பேத்துக்கும் நம்ம யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளியே நிற்கிறா. அப்புறம் வந்து ஒரு இது எலும்பு கூடு வருது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. பயந்து ஆன்னு கத்திடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஓம்காரா ரிலாக்ஸ் சுல்புல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன நினைக்கிறான், இந்த பயந்தாங்கொழியெல்லாம் நம்ம வச்சுருக்கோமே வேலைக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தட்டி விட்டுருது அந்த ஸ்ட்ரக்சரை, பயந்ததில் ஸ்ட்ரக்சரை தட்டி விட்டு இவளோட திங்ஸ் கீழே விழுந்துருது. ஸோ இதை அவள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ எடுத்தும் வச்சுட்டு தள்ளிட்டு வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரை. அதுக்கப்புறம் எங்கே கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இங்கே நம்ம ஹீரோயினும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு கிளாஸை உடச்ச கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, ப்ளீஸ் சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பண்ணுறது, நம்ம எவ்வளோகானு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் இந்த ஒரு சைடில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஸ்வட்லானா சொல்லிட்டு இருக்கிறான், இங்கே பார்த்தியா நீ சாதாரண ஒரு டாக்டர், உன்னை வந்து பாம்பேலேயே கோடியில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன், உன்னை இங்கே வந்து நான் புதைச்சிட்டேன் அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாயிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையும் கடவுள் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும் மறுபடியும் அகைன் ரொம்ப கோவப்பட்டுறாரு. பட்டுட்டு எப்பவும் போல் இவங்க 2 பேருக்கும் நடுவில் டிஸ்கஷன் நடக்கும்ல, வாக்குவாதம். ஸோ அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணிடுறாரு, ஒரு கட்டத்தில் இவர் வந்து இதுக்கு மேலே நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வேறு ஏதாச்சும் லீட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் கோவத்தில் போயிடுறாரு. இங்கே இவங்க வந்து எப்பவும் போல் கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி எங்களை வந்து காப்பாற்றுங்க, எங்களுக்கு எப்படியாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு எப்பவும் போல் கேட்டுட்ருக்காங்க. இங்கே ஸ்வட்லானா டேப்பில் பார்த்துட்ருக்கா. அப்படி டேப்பில் பார்த்துட்ருக்கும்போது அந்த ஸ்டோரேஜ் இது எடுத்துகிட்டு வந்துருப்பா போல் டாக்டர்கிட்டருந்து, அதை வச்சு பார்த்துட்ருக்கா. ஸோ அங்கே ஒரு ஸ்வட்லானா இருக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு பேஷண்ட் இருக்கா. அந்த பேஷண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இதை வச்சு குத்துனதுக்கப்புறம் இதை பார்த்த ஹீரோக்கு வந்து டாக்டருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே இந்த மாதிரி எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், அந்த ஃபேஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ டாக்டர் என்ன பண்ண முடியும், செஞ்சு விட்டுறதாரு. செஞ்சு விட்டதுக்கப்புறம் உன் ஃபேஸ் வந்து செட் ஆகணும்,
பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீ நிறைய பண்ணணும், ஃபேஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பண்ணிட்டா போச்சு, இதுக்கப்புறம் தான் இவளோட வீட்டில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஃபேஸ் கொண்ட பொண்ணு தான் இருக்கிறா. ஸோ அதை வந்து இவ தான் மாற்றிட்டு அவளோட இடத்த இவ தான் ஆக்கியூபை பண்ணியிருக்கா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த விஷயம் ரிவீல் ஆகுது. ஸோ இதை பற்றின செகண்ட் கேமரா ஒன்று இருக்குது. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணால் மறுபடியும் நமக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்டோட நைட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்ன எதுன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம், டெலிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வாரா. அப்படி வரும்போது ஓம்காரா வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காரு. இந்த மிட் நைட்டில் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இந்த மிட் நைட்டில் இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஹெல்த் வந்து பாலாயிடும் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ இந்த மிட் நைட்டில் என்ன பண்ணுற, நான் வந்து என்னோட ஃபேஸுக்கு ஃபேஷியல் பண்ண போகிறேன், நான் வெட்டிங்கில் வந்து நல்லா இருக்கணும்னா மறுபடியும் ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ வந்து போதும் நீ நிறுத்துறியா, உன்னோட போலி வேஷம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிதானே அப்படின்னு சொல்கிறாரு. நீ தப்பு பண்ணுறன்றது எனக்கு தெரியும், அந்த தப்பு வெளியில் வந்துச்சு அப்படின்னா உனக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேவன் வரான். ஆஸ் யூஷுவல் வந்து ஜால்ரா தட்டுறான். ஜால்ரா தட்டும் போது நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு, நீங்கள் ஜால்ராலாம் தட்டாதீங்க, அவளை பாருங்க, அவள் தான் தப்பு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, இவன் தான் திடீர்னு பைத்தியம் மாதிரி இருப்பான், அப்புறம் வந்து நம்மளே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சரி நம்ம ஹீரோ கேட்கான், சரி நீ வந்து இப்போ இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவள் சொல்கிறான், நான் வந்து இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வாங்க போயிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் காக்ரோச் ட்ரெஸ் வந்து நான் டிசைன் பண்ண டிசைனர்கிட்ட போயிட்டு இருந்தேன், அதேமாரி நைட்டு டின்னருக்கு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, தவளை தாவாயாலே கெட்டுச்சான், அந்த மாரி கையை காட்டிடுறான். இந்தமாரி நாங்கள் போய் ப்ரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தால் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. ஸோ இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க. கை ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஸோ இதை கண் ஜேகையில் வந்து நம்ம ஹீரோட்ட காமிக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு ஓகே நீ ப்ரேஸ்லைட் வாங்கினா ஓகே, அந்த ப்ரேஸ்லைட்லேயுமா உனக்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கையில் மண்ணை வச்சு கொடுக்குறான். அப்போ நீ டின்னர் சாப்பிட்டா ஒருத்தி கூட நீ சொல்கிற, அந்த டின்னருக்கு கூடயுமாமா நீ கையை கழுவ மாட்ட, அவ்வளோ ஜேர்ம்ஸ் பிடிச்ச கையா உன் கை, நகத்துலலாம் பாரு மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு சரியான பயம். என்ன பயம், அங்கே தானே நான் டாக்டரை ஒழிச்சு வச்சுருக்கா. ஸோ பயந்துட்டே இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பூசி மழுப்புறா, என் கையில் அதுன்னு சொல்லிட்டு மழுப்பிகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓம்காரா கேட்காங்க, இம்மா அந்த மண் வந்து நம்ம வீட்டில் நம்ம கார்டனில் இருக்குல்ல, நம்ம இம்போர்ட் பண்ண மண் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா அது மாதிரி தான் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சிலை கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் வந்து அதை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நான் எதுக்கு கார்டனுக்குலாம் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீ போவேணா, நான் இப்போ ஒரு ஃபன் பண்ணுறேன், ஓகே சொல்புல் நீ போய் கோடாரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொன்னதுக்கப்புறம் நீ எந்த ஃபன்னும் பண்ண வேணாம் ஓம்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொல்லிட்டு உடனே இவன் வந்து எல்லார்ட்டையும் போய் பேசுகிறா, அம்மாட்ட போய் பேசுகிறா, பாட்டிகிட்ட போய் பேசுகிறா, தேவன்கிட்ட போய் பேசுகிறா. தேவன் வந்து சரி அவனுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போமே, அதில் எப்படியும் ஒன்றும் இருக்காது, பரவாயில்ல அவன் தோண்டி பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவளும் அந்த கோடாரி எடுத்துகிட்டு வந்துட்டா ஹீரோயினும். இவங்க 2 பேரும் சரி வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த தோண்டக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே அப்படியே தோண்டிகிட்டே இருக்கிறாரு நம்ம ஹீரோ. ஒரு இடத்துல நிற்கிறாரு, அப்படியே தோண்டிகிட்டே இருக்கிறாரு. இங்கே நம்ம ஸ்வட்லானாக்கா, ஐயோயோ இவன் தோண்டி அந்த டாக்டரை எடுத்துட்டானா நம்ம அவ்வளோதான், நம்ம கதி அதோ கதின்னு சொல்லிட்டு பயத்துலேயே அப்படி நின்றுட்டுருக்குறா, ஸ்டப்பனாக நின்றுட்டுருக்கா. உடனே இவன் தோண்டிட்டு ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்குது, அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன், உள்ள டாக்டர் யாருமே இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு கேட்டுட்ருக்கு. அதாவது யார் கேட்கா அப்படின்னா அப்பா கேட்கான். தேவன் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறான், இந்த மாதிரி யார் இங்கே வச்சிருப்பா அந்த சவப்பட்டியை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்வட்லானை மாற்றி விடுறா. இந்த மாதிரி ஓம்காரா தான், அவனுக்கு தானே பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லுவோம். பாட்டி சொல்கிறாங்க, உன்னை கொன்றுவேன், கையெல்லாம் வெட்டிடுவேன் நீ ஓம்காராவை பற்றி பேசினா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தேவன் வந்து அதே இடத்துல சொல்லிடுறான், இந்த மாதிரி தோட்டக்காரன் எவனாச்சும் வச்சிருப்பான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இப்போ சந்தேகத்துக்கு தோண்டணும்னு நினச்சோம், தோண்டியாச்சு பார்த்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ எல்லாரும் போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்புறம் ஓம்காரா சொல்கிறான், நீ தப்பு பண்ணுறதான் எனக்கு தெரிஞ்சுட்டு, ஆனால் அந்த தப்புமே இன்னும் நீடிச்சுட்டு இருந்துச்சு, உன்னை பற்றி கண்டிப்பாக எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், அந்த எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்டில் இருக்கணும், அப்படி நீ அது வரைக்கும் தான் நீ இந்த வீட்லேயும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்வட்லானாவை பார்த்துட்டு போயிட்டா. உடனே அந்த டாக்டர் இங்கே இல்லைன்னா வேறு எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தி கை தெரியுது, அது டாக்டர் வந்து ஆல்ரெடி ஃபோனில் பேசியிருப்பான் போல் அவள்கிட்ட. ஸோ அந்த கை தான். இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடந்ததுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த டாக்டர் அங்கே இருந்திருந்தானா அந்த ஸ்வட்லானா ஏன் இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கா,
அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த டாக்டர் அங்கே இல்லைன்னா கண்டிப்பாக டாக்டர் நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம அம்மா இங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. என் ஓம்காராவை வந்து ஸ்வட்லானா பைத்தியமாக ஆக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் எனக்கு என் ஓம்காராவை வந்து காப்பாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க பார்க்கல, அவங்க ஷால் வந்து தீயில வந்து மாட்டிக்கிச்சு. இதை வந்து ஸ்வட்லானா பார்த்துட்டு இருக்கா. அவன் நினச்சா அவங்கள காப்பாற்றிருக்கலாம், ஆனால் இவ செத்து தொலையிட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவள் அங்கே நின்றுட்டு இருக்கா. தேவன் வந்து இந்த இடத்துக்கு வந்து காப்பாற்று, உன் ஷால் இப்படி வந்து தீயில பட்டுருது, நீ பார்க்கலையா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க உங்களுக்கு நான் தான் பிரச்சனை, ஸோ நானே இப்படி செத்து போயிருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே சொல்லும்போது, ஐயோ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நின்று ஸ்வட்லானா பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இனிமேல் ஒன்றை வச்சு எனக்கு ஒரு காரியமும் ஆக போகிறது இல்லை தேவன், நான் இனிமேல் ஓம்காராவை மேரேஜ் பண்ணாதான் என்னால் இந்த வீட்டில் கொஞ்சமாச்சும் மரியாதையாக இருக்க முடியும், என்னுடைய பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்லி முடிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ எப்பவும் போல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து அவங்களோட ஆர்குமெண்ட் எடுத்து வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, நீ இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்க, க்யூட்டாக யோசிக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நானா க்யூட்டாக, ஐயோ ஓம்காராக்கு நான் க்யூட் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை பற்றி உன்னை யோசிக்க சொல்லியிருந்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அதாவது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லவும், நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் உங்களை பிடிக்கும், ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு முதலாளியே நல்ல நபராக கிடச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், முதலாளின்னு சொல்லாத, நான் உன்னை அன்னைக்கு என்ன சொன்னேன், பெஸ்ட் படின்னு தானே சொல்லியிருக்கேன், ஸோ நம்மலாம் பெஸ்ட் படி அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதுக்கப்புறம் டாக்டர் வந்து லீட் கொடுத்துருப்பார்ல அந்த 2 ரெட் பால், ஸோ அதை பற்றி யோசிக்க சொல்கிறாரு. ஸோ சுல்புலும் ஆஸ் யூஷுவல், எனக்கு அந்த ரெட் பால் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து கோலா ஐஸ், அது வந்து சூப்பராக இருக்கும், மேங்கோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்கிறா. தேர்ட் ஒன் வந்து ரசகுல்லா வேற லெவல் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஐயோ சுல்புல் சாப்பிட்ற விஷயத்தை யோசிக்காத, என்ன யோசி அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி யோசின்னு அவங்களுக்கே அவங்க சொல்லிட்டு, சரி அப்போ வந்து நம்ம அந்த 2 பால் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, எந்த 2 பால் அப்படிங்கிறாரு. நீ சொல்கிறது ஃபுட்பாலா அப்படின்னு கேட்காங்க. ஃபுட்பாலு அதுவாக கூட மேபி இருக்கலாம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து இந்த லீட் கொடுத்துருப்பார்ல, ஸோ அதுலேருந்து நமக்கு ஒன்று காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து அந்த ரோபோட்டை தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து நம்ம ஓம்காராக்கு என்ன ஒரு எவிடன்ஸாக கொடுத்துருக்காரு, ஒரு யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறது அந்த 2 ரெட் பால். அந்த 2 ரெட் பாலும் அந்த ரோபோட்டில் இருக்குது. ஸோ அந்த 2 ரெட் பால் கொண்ட அந்த ரோபோட்டை இவங்க கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தா தாங்க தெரியும். சரி இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.